வணக்கம். இன்னைக்கு நாம தமிழ் இதழியல் உலகத்துக்குள்ள ஒரு சூப்பரான பயணம் போக போறோம். இது வெறும் நியூஸ் பேப்பர் பத்தின கதை இல்ல, நம்ம சமுதாயத்தையே அடியோட மாத்தின ஒரு பெரிய சக்தியோட கதை. இதோட ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்ததுன்னு நம்ம விலாவாரியா பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு வரி இதுதான் நம்ம இன்னைக்கு பேச போகிற விஷயத்தோட மொத்த சாராம்சமே. பத்திரிகைகளை ஏன் நான்காவது தூண் அப்படின்னு சொல்றாங்க. சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறைன்னு 3 தூண்கள் இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு ஈக்குவலா ஒரு சக்தியா பத்திரிகைகள் எப்படி உருவாச்சு? வாங்க, இதுக்கான பதில தேடிதான் நம்மளோட இந்த பயணம் இருக்க போகுது. முதல்ல இந்த 4வது தூண் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆழமான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இது ஏதோ சாதாரண வார்த்தை கிடையாது. ஒரு ஜனநாயகத்தோட அஸ்திவாரத்தையே தாங்கி பிடிக்கிற ஒரு பெரிய பொறுப்பு. அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். சும்மா யோசிச்சு பாருங்களேன். நியூஸ் பேப்பருங்கிறது வெறும் காகிதம் கிடையாது. அது நம்ம கிட்ட பேசுது, நம்மள சிந்திக்க வைக்குது, சமுதாயத்துல நடக்கிற நல்லது கெட்டதுக்கு நம்மளையும் ஒரு பொறுப்பாளியாக்குது. ஒரு பக்கம் இலக்கியத்தை வளர்க்கணும், இன்னொரு பக்கம் சமூகத்தையும் முன்னேற்றணும். இதுதான் அதோட முக்கியமான நோக்கம். சரி, இப்போ ஒரு டைம் மிஷின்ல ஏறி கொஞ்சம் பின்னோக்கி போலாமா? தமிழ் இதழியல் எங்க ஆரம்பிச்சது, அதோட வேர்கள் எங்க இருக்குன்னு தேடி ஒரு பயணம் போவோம். முதல் பிரிண்டிங் மிஷினோட சத்தத்திலிருந்து முதல் தமிழ் வார்த்தை அச்சுல ஏறின வரைக்கும் ஒரு த்ரில்லான கதை இது. இப்போ இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்க. 1605ல உலகத்தோட முதல் இதழ் ஆசியாவுல வெளிவருது. அங்கிருந்து நேரா 1802க்கு வந்தா சிலோன் கெசட் மூலமா முதல் முறையா நம்ம தமிழ் மொழி அச்சுல ஏறுது. ஆனா உண்மையான திருப்புமுனை எப்போ தெரியுமா? 1831ல முழுக்க முழுக்க தமிழுக்காகவே தமிழ் மேகசின் சென்னையில தொடங்கப்பட்டதுதான். அது ஒரு சின்ன ஆரம்பமா இருந்தாலும் அதுதான் ஒரு பெரிய புரட்சிக்கு முதல் புள்ளி. அதுக்கப்புறம் 1880ல இந்தியாவுக்கே முதல் இதழான பெங்கால் கெசட் வருது. ஒவ்வொன்றுமே ஒரு முக்கியமான மைல்கல். இந்திய இதழியலின் தந்தை இது ஒரு சாதாரண பட்டப்பெயர் அல்ல. ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அந்த காலத்திலேயே ஆட்சியாளர்களை எதிர்த்து கேள்வி கேட்க துணிஞ்சவர், கருத்து சுதந்திரத்துக்காக போராடினவர். அவரோட அந்த தைரியம்தான் இன்னைக்கு நாம பாக்குற சுதந்திரமான ஊடகங்களுக்கு அஸ்திவாரம் போட்டது. வெறும் செய்தி சொல்றதோட நிக்காம பத்திரிகைகள் ஒரு புது அவதாரம் எடுக்குது. அதாவது சமூக சீர்திருத்தவாதிகளுக்கு அது ஒரு வாழா மாறுது, சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஒரு கேடயமா மாறுது. அந்த எழுச்சியான காலகட்டத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம். பத்திரிகை துறைன்றது ஒரு சிலருக்கு மட்டும் சொந்தமானதா இல்ல, அது எல்லா விதமான குரல்களுக்கும் ஒரு மேடைய அமைச்சு கொடுத்துச்சு. பாருங்க, 1882ல வந்த முஸ்லிம் நேசன் இஸ்லாமிய சமூகத்தோட குரலா ஒழிச்சுது. அதே மாதிரி சுகுண போதினி, பெண்மதி போதினி மாதிரியான பத்திரிகைகள் பெண்களோட உரிமைக்காக பேசுச்சு. இதுதான உண்மையான ஜனநாயகம். இப்ப நாம தமிழ் பத்திரிகை உலகத்துல ஒரு புயல் மாதிரி நுழைஞ்ச ஒரு பெரிய ஆளுமைய பத்தி பேச போறோம். வேற யாருமில்ல, நம்ம மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தான். சுதேசமித்ரன் பத்திரிகையில வேலை செஞ்ச அனுபவத்தோட 1907ல ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரா ஒரு நெருப்பு மாதிரி இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையை ஆரம்பிச்சாரு. பாரதியாரோட புத்திசாலித்தனத்துக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். 1000 வார்த்தைகள்ல சொல்ல முடியாத விஷயத்த ஒரு சின்ன கார்ட்டூன் படம் பளிச்சுன்னு சொல்லிடும். ஆங்கிலேய ஆட்சியோட அநியாயங்களை பாமர மக்களுக்கும் புரியுற மாதிரி கருத்துப் படங்கள் மூலமா வெளிக்கொண்டு வந்தாரு. இது நிஜமாவே ஒரு புரட்சிகரமான முயற்சி. அதோட மட்டும் நிக்கல, விஜயா, கர்மயோகி, சக்கரவர்த்தினின்னு பல பத்திரிகைகள் மூலமா தன்னோட கருத்துக்களை தொடர்ந்து பரப்பிட்டே இருந்தாரு. பாரதியார் ஒரு ஆரம்பந்தான். அவரை போலவே நிறைய தலைவர்கள் பத்திரிகைகளை தங்களோட ஆயுதமா பயன்படுத்தினாங்க. பெரியாரோட குடியரசு விடுதலையெல்லாம் சமூக நீதிக்கான போர்க்குரலா ஒழிச்சுது. திருவிகாவோட தேசபக்தன் தேசிய உணர்வை ஊட்டுச்சு. ஜீவானந்தத்தோட ஜனசக்தி தொழிலாளர்களுக்காக பேசுச்சு. ஒவ்வொரு பத்திரிகையும் வெறும் பேப்பர் இல்ல, அது ஒரு இயக்கம். சுதந்திர போராட்ட காலம் முடிஞ்சு நம்ம இப்ப 20ஆம் நூற்றாண்டோட நடுப்பகுதிக்கு வரும். இப்போ நாம டெய்லி படிக்கிற, நம்ம வீடுகள்ல ஒரு அங்கமாவே மாறிப்போன முக்கியமான நியூஸ் பேப்பர்கள் எல்லாம் பிறந்த காலகட்டம் இதுதான். நவீன தமிழ் இதழியலோட உதயம்னு இதை தைரியமா சொல்லலாம். இந்த டேபிள் நவீன தமிழ் இதழியலோட 4 பெரிய தூண்களை நமக்கு காட்டுது. 1934ல தினமணி ஒரு அறிவார்ந்த பார்வையோட வருது. 1942ல தினத்தந்தி பாமர மக்களையும் சென்றடைற மாதிரி ஒரு எளிய நடையோட தொடங்குச்சு. அதைத் தொடர்ந்து 1951ல தினமலர், அப்புறம் 1977ல தினகரன்னு ஒவ்வொன்னும் தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சு தமிழ் மக்களோட அன்றாட வாழ்க்கையோட ஒரு பாகமாவே மாறிடுச்சு. சரி, இவ்ளோ பெரிய வரலாற்று பார்த்தாச்சு. இப்ப நாம நிகழ்காலத்துக்கு வருவோம். இத்தனை பெருமையோட வளர்ந்த தமிழ் இதழியல் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு? அந்த 4வது தூண் இன்னும் அதே வலிமையோட தான் நிக்குதா?
இது நாம எல்லாரும் நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. இந்த ஒப்பீடு நமக்கு ஒரு கவலை தரக்கூடிய மாற்றத்தை காட்டுது. அன்னைக்கு இலக்கியம், சமூகம், அறிவு வளர்ச்சின்னு பெரிய நோக்கங்களோட இயங்குன பத்திரிகைகள் இன்னைக்கு கவர்ச்சி, சினிமா, வன்முறை மாதிரியான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு ஒரு பொதுவான விமர்சனம் இருக்கு. இதழியல் தன்னோட அடிப்படை நோக்கத்திலிருந்து தடம் மாறிப்போகுதா? இன்னைக்கு இருக்கிற விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ் இதழியல் இந்த சமுதாயத்துக்கு செஞ்ச பங்களிப்பை நாம என்னைக்குமே மறக்க முடியாது. எத்தனையோ எழுத்தாளர்களை உருவாக்கியதும் பல சமூக மாற்றங்களுக்கு வித்திட்டதும் இந்த பத்திரிகைகள் தான். அந்த பங்களிப்பு தான் அதுக்கு 4வது தூண்கிற அந்த பெரிய பட்டத்தையே வாங்கி கொடுத்துச்சு. ஆக இந்த கேள்வியோட இந்த உரையாடலை நாம முடிவுக்கு கொண்டு வரோம். ஒரு காலத்துல சமூக பொறுப்போட ஜொலிச்ச தமிழ் இதழியல் மறுபடியும் தன்னோட பழைய பெருமையை மீட்டெடுக்குமா? 4வது தூணோட எதிர்காலம் நம்ம கையில தான் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நன்றி.